الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وحبيبه وخليله صلى الله عليه وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் குடும்பத்தார்கள் எல்லாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லீம்கள் முஃமின்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளை எடுத்து நடந்து விலக்கிய விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி அமீருக்கு அடிபணிந்து ஒற்றுமையுடனும் விட்டு கொடுப்பனும் தக்வாவை எல்லா நிலைமையில் கடைப்பிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுல்காதாவுடைய மாதத்தில் ஹஜ்ஜை எதிர்பார்த்தவர்களாக ஹஜ்ஜுக்கு போக இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு தயார் செய்த நிலையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இபாதத்துடைய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த காலங்களில் இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் இன்னும் ஹஜ்ஜுடைய அமலுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துடனும் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அந்த கடமையை நிறைவேற்றவும், இன்னும் யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய அமலுடைய பாக்கியம் இன்னும் கிடைக்கலையோ அந்த அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் என்று பார்த்து நான் என்னுடைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான மனிதநேகம் இல்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாஹிலியாவுடைய காலத்தில் எப்படியான அநியாயங்கள், எப்படியான துலும்கள், ஃபசாதுகள், சமூக சீர்கேடுகள் இருந்ததோ அதே சமூக சீர்கேடுகள் அதே நேரத்தில் அது இன்னும் ஒவ்வொரு புதிய வடிவத்தில் அதைவிட மோசமான நிலையில் நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அப்படியான விடயங்களை நாம் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தீன் மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் முதல் 20 சூறாக்களில் ஒரு சூறாவாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த சூரத்து தீனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை அல்லாஹ் வலியுறுத்துறான், சில விடயங்களை அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்துறான். அந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சொல்வதற்கு முன்னால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 விடயங்களின் மீது அல்லாஹ் சத்தியமிடுறான். அல்லாஹுடைய கஸம், அல்லாஹ் சத்தியமிட்டுதான் அந்த விடயத்துடைய அந்த கஸமுடைய ஜவாபை, எந்த விடயத்தை அல்லாஹ் சொல்லுறானோ, எந்த விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறானோ அந்த விடயத்துடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் முக்கியமான 4 விடயங்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிடுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை நாம் மேலோட்டமாக ஓதும் போது சில விடயங்களை நாம் விளங்க மாட்டோம். தர்ஜுமாவை மாத்திரம் வாசிக்கும் போது அந்த குர்ஆனில் ஆழமாக மறைந்திருக்கக்கூடிய விடயங்களை நாம் விளங்கிக் கொள்ளவும் மாட்டோம், அதை நாம் அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்து தீனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 வஸ்துகளின் மீது, 4 பொருட்களின் மீது அல்லாஹ் சத்தியமிடுறான். அதான் வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். பொதுவான அத்திக்காய் என்றும் தீனுக்கு, ஜெய்தூனுக்கு ஜெய்தூனுடைய காய் என்றும் இது வெளிரங்கமான ஒரு தர்ஜுமா. வதூரி சீனீன் அது தூர்சினா மலை என்றும் வஹாதல் பலதில் அமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்து நுபுவத் கிடைத்த அந்த மக்காவுடைய நகரம் என்று சொல்லி தர்ஜுமாக்கள்ல காணுவோம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீருடைய கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் இதுக்கு வித்தியாசமான 3 விதமான கருத்தை சொல்கிறார்கள். 3 விதமான கருத்து. தீன் என்று சொல்லும் போது அது அத்திக்காய சொல்றதல்ல, ஜெய்தூன் சொல்லும் போது அது ஜெய்தூனை மாத்திரம் குறிக்கிறதல்ல, அது எந்த இடத்திலிருந்து வருது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜெருசலம், பலஸ்தீன், ஷாம் உடைய இந்த பிரதேசத்தில் தான் அத்திக்காயும் ஜெய்தூனும் அந்த காலத்தில் அந்த பிரதேசத்திலிருந்து மாத்திரம்தான் அரபிகளுக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்திலும் கூட நல்ல ஜெய்தூனும் நல்ல அத்திக்காயும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அது ஜெருசலம், பலஸ்தீன், அந்த ஷாமுடைய பிரதேசமாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காய்களை குறிக்கும் போது அந்த கால மக்களுக்கு எங்களுக்கு தெரியும், சில வாகனங்களை காணும் போது அந்த வாகனம் எங்கெந்து வருது அந்த நாட்டுடைய ஞாபகம் எங்களுக்கு வரும். சொல்லுவோம் இது ஜப்பான் என்று சொல்லி. சில வாகனத்தை காணும் போது அதனுடன் தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கு அது எங்கெந்து வருதோ அந்த நாட்டுடைய ஞாபகம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்திக்காயையும் ஜெய்தூனையும் சொல்வது அரபிகளுக்கு அத்திக்காயுடனும் ஜெய்தூனுடனும் மிகவும் நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. அவருடைய எல்லா உணவுகளிலையும் அது ஒரு மிகவும் முக்கியமான பங்காக இருந்தது. அதனால் அத்திக்காயும் ஜெய்தூனும் சொல்லப்படும் போது அரபிகள் மக்கால வாழ்ந்தவர்களுக்கு வரக்கூடிய ஞாபகம் தான் பலஸ்தீன், ஜெருசலம், அங்கிருந்துதான் இந்த காய்கள் வருது. அன்புக்குரிய சகோதரர்களே, வதூரி சீனீன் அந்த தூர்சினா என்று சொல்ல தூர்சினா மலை அது மூசா அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தை அல்லாஹ் ஏன் குறிக்கிறான்? வஹாதல் பலதில் அமீன். இந்த 3 இடங்களிலும் மிக முக்கியமான 5 நபிமார்கள் வந்து சேவை செய்த இடங்கள். அந்த 5 நபிமார்களுடைய பாதங்களும் அந்த இடத்தில் பட்டிருக்குது. அவருடைய பர்க்கத்தை அந்த பூமி பெற்றிருக்குது. அதான் பலஸ்தீனுடைய இடம் இருக்குது. பாரக்னா ஹவுல லினுரியஹு மின் ஆயாத்தினா. அதுக்கு சூழ இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நாம் பர்க்கத் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த 2 அந்த பலஸ்தீன்லையும் அந்த ஊரு அதிகமான நபிமார்கள் வந்த இடம். அதே போல தூர்சினா மிகவும் முக்கியமான நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவம் தூர்சினா மலையில் அல்லாஹுடன் அந்த பேசின அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த அந்த இடம்தான் மக்கமா நகரமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களுடைய கருத்து இந்த 4 சத்தியங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 இடத்தை குறிப்பிடுறான். நபிமார்கள், சிறந்த நபிமார்கள் வந்த இந்த 3 இடங்கள் பலஸ்தீன், அதே போல தூர்சினா மலை, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சூழ மக்காவுடைய அந்த ஊர் என்று சொல்லி உலமாக்கள் சொல்றார்கள். இன்னொரு மிக முக்கியமான கருத்தை உலமாக்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நபிமார்களை பத்தியும் ரெஃபரன்ஸ் சொல்றான். 5 நபிமார்களை பத்தியும் ரெஃபரன்ஸ் சொல்றான். தீன் என்று சொல்லும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் எந்த இடத்துல கடைசியா தங்கியதோ அந்த இடத்துக்கும் தீன் என்று குறிப்பும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த நபி, உலுல் அஸ்ம்
5 நபிமார்கள்ல பிரதானமான நபியா இருக்கிறாங்க. ஜெய்தூன் அது பலஸ்தீன் அந்த பகுதி, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்குது. துர்சினா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்குது. அதே போல மக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெஃபரன்ஸா சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 நபிமார்கள் மீதும் இறக்கி வைத்த வேதங்கள், சுஹஃப்கள், இது அனைத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் என்றான். அவர்கள் வந்த இடத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் என்றான். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, ஜெய்தூனையும் அத்திக்காயும் அல்லாஹ் குறிப்பிடும் போது அதில் மனிதர்களுக்கு பலவிதமான பிரயோஜனங்கள் இருப்பதையும் உலமாக்கள் இந்த தஃப்சீருடைய கிதாபுகளில் அவர்கள் பேசுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னால வரக்கூடிய அந்த ஜவாப், பின்னால வரக்கூடிய அந்த சத்தியம், ஏன் ஒருத்தர் சத்தியமிட்டு சொல்றாரு, சத்தியமிடும் போது அன்புக்குரிய சகோதரர்களே அவர் சொல்ல வார விடயம் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்குது. அதை வலியுறுத்தக்கூடிய விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அனைத்தின் மீதும் சத்தியமிட்டதற்கு பின்னால் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்தி லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக திட்டவட்டமாக தெளிவாக உறுதியாகவே நாம் மனிதனை மிகவும் அழகான வடிவத்தில், அழகென்று சொல்லும் போது அன்புக்குரிய சகோதரர்களே வெளிரூபம் நாம் காணக்கூடிய மனிதனுடைய தஸ்வீர், மனிதனுடைய உருவம் மாத்திரம் அல்ல, மனிதனுடைய எல்லா விடயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக்க இருக்கிறான். மனிதனுடைய அனைத்து சிஸ்டமும், அது மனிதனுடைய மூளையாக இருக்கட்டும், மனிதனுடைய ஹார்ட்டாக இருக்கட்டும், அன்புக்குரிய சகோதரர்களே இதை படிக்கக்கூடியவர்கள், இதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வார்களே தவிர வேற எதையும் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். எல்லா விடயத்திலையும் மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு அழகான ஒரு சிறந்த ஒரு ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எந்த படைப்புக்கெல்லாம் அல்லாஹ் ஆற்றல்களை கொடுத்தானோ, எந்த படைப்புக்கெல்லாம் அல்லாஹ் சிறப்பம்சங்களை கொடுத்தானோ, அந்த அனைத்து சிறப்பம்சங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனாக எங்களுக்கு அதில் மிகவும் அழகான, மிகவும் சிறந்த, அதிலேயும் மிகவும் பிரத்யேகமான அந்த சக்தியை, ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்றான், உங்களை நான் அழகாகத்தான் படைத்திருக்கிறேன், உங்களை வடிவாக படைத்திருக்கிறேன், உங்களை சிறந்த முறையில படைத்திருக்கிறேன், தேவையான அனைத்து விடயத்தையும் அனைத்து ஆற்றலுடன் உங்களை நான் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு ஆயத்தில் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தினோம், ஆதமுடைய மக்களுக்கு நாம் ஆதமுடைய மக்களுக்கு நாம் சங்கையை வழங்கினோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சங்கையான மனிதன் இந்த மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொன்னதுக்கு பின்னால உடனடியாக அதனுடைய எதிரான கருத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான். சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அதுக்கு பின்னால் நாம் அந்த மனிதனை மிகவும் தாழ்ந்த ஒரு நிலைக்கு நாம் மாற்றினோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் விளங்க வேண்டிய விடயம் என்னென்றா, அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆற்றல்களில் ஒரு சிறந்த ஒரு ஆற்றல் தான் மனித உணர்வு என்று தந்த அந்த மனித உணர்வு இருக்குது. அந்த ஹியூமனிட்டி என்று சொல்லக்கூடிய மனுஷத்துவம் என்று சொல்லுவோம். இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு தந்த எல்லா விடயத்திலையும் மிகவும் அழகானது தான். எங்களுக்கு தான் ஒரு விடயத்தின் மீது அன்பு, ஒரு விடயத்தோட எங்களுக்கு தான் உணர்வு, பேஷன், அன்பு, பாசம், அதோடன் ஃபீலிங்ஸை, உணர்வை பகிர்ந்து கொள்ள முடியுமான ஒரே ஒரு படைப்பு தான் மனிதனாக இருக்கிறோம். ஒரு சமூகத்துடன் ஒரு உறவை கட்டி எழுப்பி வாழ முடியுமான ஒரு சமூகமாக ஒரு படைப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்திருக்கிறார். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனிதன் அந்த நிலையிலிருந்தும் மிகவும் ஒரு தாழ்ந்த நிலையில, மிருகத்தையும் விடவும் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளிலையும் ஒரு பங்கை அல்லாஹ் மற்ற படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த இரக்க சுவாபம் மற்ற படைப்பினங்களுக்கும் இருக்குது, கோபம் என்றது மற்ற படைப்பினங்களுக்கும் இருக்குது, பசி என்றது மற்ற படைப்பினங்களுக்கும் இருக்குது, தேவைகள் சொல்லும் போது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உணர்வுகளை படைத்து இந்த அனைத்து உணர்வுகளையும் பராமரிக்கக்கூடிய, இந்த உணர்வுகளை வழிநடத்தக்கூடிய ஒரு ஹியூமன் குவாலிட்டியை, மனிதாஃப ஒரு குணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் இருக்குது, கடந்த 15 நாள்ல,
கடந்த 15 நாள்ல மிகவும் மோசமான, எங்க நாட்டில் செய்திகளில் கேட்க மிகவும் மோசமான சில செய்திகள் தான் எங்க நாட்டு அதை விட்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த செய்திகளை கேட்கிறோம், அது எங்களுக்கு எந்தவித ஒரு உணர்வையும் தாக்கத்தையும் உண்டாக்குதில்லை. நாங்களும் உணர்வற்றவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன செய்தி எங்களுக்கு கிடைச்சதுண்டா, அந்த 15 நாட்குள்ள நியூஸில் வந்த செய்திகள் என்ன? பெற்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்த சம்பவம். பெற்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்த சம்பவம். ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரியை கொலை செய்த சம்பவம். ஒரு வைத்தியர் தன்னிடத்தில் மறந்தெடுக்க வந்த ஒரு பேஷனை கொலை செய்த சம்பவம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொலை என்று வாரது, ஒத்தர கொலை செய்யறதுன்றது அது மனித குணத்துல இல்ல, அப்பால் உள்ளது. மனித குணத்தில் இல்ல, அப்பால் உள்ளது. அது மிருகத்தன்மை, அதை விடவும் ஒரு மோசமான ஒரு தன்மை இருக்கின்றா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் ஏன் இவ்வளவு மோசமான நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இந்த நிலைமையில் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் எங்களுடைய நாட்டில் முந்தநாத்து பிபிசியுடைய நியூஸின் அடிப்படையில எங்கட நாட்டு தான் தற்கொலையில 4வது இடத்தில் இருக்குது. தற்கொலையில 4வது இடம். முழு உலக நாடுகளுடன் ஒப்பிடும் போது, தற்கொலையுடைய வீதசாரத்தில் ஒப்பிடும் போது இலங்கை மக்கள் தான் 4வது இடத்தில் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்குது? சினத்துக்கு நாங்க யோசிக்கலாம், இதெல்லாம் அந்நியர்கள், இன்னும் இஸ்லாத்தை விளங்காதவர்கள், ஈமான் அல்லாஹ்வை தெரியாதவர்கள், ஆகிராத்தை தெரியாதவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் குறிப்பிட்ட இந்த சம்பவங்களில் அதில் 3ல் 2 பகுதியில எங்கட முஸ்லிம் சகோதரர்களும் சகோதரிகளும் அதில் பங்குதாரிகளாக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைக்கு மனிதர்கள் மாறக்கூடிய நிலை, அதுக்குரிய காரணம் என்ன? அதுக்குரிய காரணம் என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய கணிப்பின் படியில் 3 விடயங்கள் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 3 விடயங்களுடைய சீர்கேடுதான் இதனுடைய அடிப்படை காரணமாக இருக்குது. அடிப்படை காரணம் இருக்குதே, மனிதனுடைய உள்ளத்தில் மனிதனுக்கு உலகத்துடைய மோகம் கூடிருக்குது, ஆசை கூடிருக்குது. அதனுடைய ஆசை கூடினத்தின் காரணமாக அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த முறையிலே ஆவது என்னுடைய ஆசைகளை நான் பூர்த்தி செய்ய வேண்டும். பசிக்காக வேண்டி அல்ல. தன்னுடைய சகோதரியை கொண்டது பசிக்காக வேண்டி அல்ல. ஒரு வைத்தியர் தன்னிடத்துல மறந்தெடுக்க வந்த பேஷனை கொண்டது பசி தாங்க முடியாம அல்ல. தன்னுடைய ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய கொண்டது பசி கூடினதின் காரணமாக அல்ல, வறுமையின் காரணமாக அல்ல, கோவத்தின் காரணமாக. பிள்ளை வீட்டுல சிறுநீர் கழிக்கிறாரு, அது வந்த ஆத்திரம் கோவத்துல தாய் கரண்டிய சூடாக்கி பிள்ளையுடைய அஃபத்துல வெச்சத்தோட அந்த சூடு கூடினதின் காரணமாக பிள்ளை வஃபாத் ஆயிட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தாயை விட அன்பு, பாசம், கருணை, முஹப்பத் காட்டக்கூடிய இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஆனா தாயுடைய நிலை இப்படி மாறி இருக்குது. ஒரு மருத்துவர் இருக்கிறாரே, அவர்தான் அதிகமாக எல்லாம் ப்ரொஃபஷன்லையும் அதிகமாக கருணை காட்டக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன், ஒரு சேவை இருக்கிறதா இருந்தா அது மருத்துவத்துறை தான். நர்சிங் என்றுவோம், அது கேரிங் என்றுவோம். அது ஒருத்தருடைய வருத்தத்தோட வாராரு, அவருக்கு அன்பு காட்டுறது, அவருக்கு பாசம் காட்டுறது, அவருடைய கருணுடன் பேசுறது, அவருடைய கஷ்டத்தை ஒரு நீக்கிறது, இது மருத்துவ சேவையாக இருக்குது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னிடத்துல வருத்தப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மருந்தெடுக்க வந்த ஒரு பெண்ணை, அந்த பெண்ணை மோசமான முறையில் கெடுத்து கொலை செய்த சம்பவம் நாம் எல்லோரும் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, 20-30 வருடங்களுக்கு முன்னால எங்க நாட்டில் இப்படியான செய்திகளை நாங்க கேட்கல. அந்நியர்களும் இதை செய்யல. பிள்ளைகள் பெற்றார்களை கொலை செய்தது, பெற்றார்கள் பிள்ளைகளை கொலை செஞ்சது, இப்படியான விடயங்களை நாம் கேட்கல. இதெல்லாம் நம் அனைவருக்கும் ஒரு வார்னிங் அலர்ட். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் வாழ்ற காலம் இருக்குது, மிகவும் ஒரு பயங்கரமான காலமாக இருக்குது. இதுக்குரிய மருந்து என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் பிரதானமான விடயம் என்னென்றா, எல்லோரும் உலகத்துடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறது, பணத்தை சம்பாதிக்கிறது நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இது முஸ்லிம் அல்லாதவர்கள் யாருக்குமே வித்தியாசம் இல்லை. பேரளவில் தான் முஸ்லிம். யாருக்கு உலகத்துடைய ஆசை இருக்குதோ, மோகம் இருக்குதோ, பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்குமோ, அவன் பேரளவில் தான் முஸ்லிமே தவிர அவன் உண்மையிலே யதார்த்தத்தில் ஒரு முஸ்லிம் அல்ல. அவன் ஒரு மிருகம்.
ஒரு மிருகம் தன்னுடைய தேவை ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி எதையும் செய்யும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, மிருகங்களுக்கு கூட தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறது இந்த காலத்துல நாம் காணுவோம். அது அதுக்காக வேண்டி தன்னே அர்ப்பணிக்கும், தன்னுடைய வாழ்க்கையை ரிஸ்க் போடும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அதை விட மோசமான நிலையில மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு பிரதானமான ஒரு காரணம் தான் எங்களுடைய எல்லா துறையிலையும் ஹராம் கலக்கப்பட்டு விட்டது. எப்ப சம்பாத்தியம் அசுத்தமாகுமோ, எப்ப சம்பாத்தியம் ஹராமாகுமோ, அதுக்கு பின்னால் அதை கொண்டு நீங்க எதெல்லாம் சாப்பிடுறீங்களோ அதை கொண்டு வெளியாகக்கூடிய உணர்வுகள் இருக்குதே, அதுவும் மிக மோசமான உணர்வாக தான் இருக்கும், மிகவும் அசிங்கமாகத்தான் இருக்கும். வெக்கம் இல்லாம போயிட்டும். எப்ப ஹராம் கலக்கப்படுமோ அன்புக்குரிய சகோதரர்களே, அதோடன் நடக்கக்கூடிய மிக விபரீதம் தான் மனித சமூகத்திலிருந்து வெக்கம் இல்லாம போயிட்டும். மக்கள் அறக்குறையாக ஒடுப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸ்டாட்டிஸ்டிக் காண்பிக்கப்படுது, எந்த நாள்ல எந்த இடத்துல மக்கள் அதிகமாக அற நிர்வாணமாக ஒடுக்கிறாங்களோ அந்த நாட்டுல கொலையுடைய எண்ணிக்கையும் கூடும். என்ன அஜீப்! இது உலகத்துடைய தற்காலத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. எப்ப மக்கள் அறக்குறையாக ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, வெக்கம் இல்லாம போறாங்களோ, அதை கண்டு மனிதனுக்கு மனிதனை காணும் போது மனித உணர்வல்ல, அது ஒரு ஆப்ஜெக்ட போல. எப்படி டிவில டிஜிட்டல் ஒரு போன் விழுந்துட்டு உடஞ்சிட்டு பெரிய உணர்வு ஒன்று இல்ல, ஏதோ ஒன்று காணாம போயிட்டு சின்ன ஒரு சாமனம் ஒன்று உடஞ்சத போல இருக்கும், சின்ன ஒரு சாமனம் இல்லாம போனதை போல இருக்கும் ஒரு கொலை. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனை பத்தி இருக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்குதே, இந்த அறக்குறை நிர்வாணத்தை கண்டு மனிதனை கொண்டு இருக்கக்கூடிய அந்த இது இருக்குதே, இல்லாம போயிட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் தெளிவாக வீட்டுக்குள்ள பெற்றார்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒழுக்கம் எப்படி இருக்கணும் என்றத தெளிவாக சொன்னாங்க. பெற்றார்கள் உடுப்பு மாத்துறது பிள்ளைகள் காணக்கூடாது. ஏன்? இதை காணும் போது, அறக்குறையான ஆடையில் பெற்றாரை காணும் போது பெற்றாரின் மீது இருக்கக்கூடிய முஹப்பத், அன்பு, பாசம், உணர்வு, கண்ணியம் அப்படியே குறைஞ்சு கொண்டு போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி தன்னுடைய தாயுடன் வாழக்கூடிய இந்த சஹாபி சொன்ன, யா ரசூலல்லாஹ், நான் தாயுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது அனுமதி கேட்கணுமா? இது ஒழுக்கம், ஒரு அதப். இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வீட்டில் எங்களுடைய ஒழுக்கம் எப்படி அமையணும், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஓ, நீங்க அனுமதி கேட்டுதான் நுழையணும், அனுமதி கேட்டுதான் போகணும். யா ரசூலல்லாஹ், நான் தாயோட தான் வாழ்றேன், அந்த வீட்டுல தான் வாழ்றேன், நான் பல தடவை தாய்க்கு உதவி செய்ய நான் வீட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது, எல்லா நேரத்திலே நான் அனுமதி கேட்டு போகணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட தாய அறக்குற ஆடையுடன் நீங்க காண்டத்தை விரும்புவீங்களா? நீங்க விரும்ப மாட்டீங்க. அறக்குற ஆடையுடன் தாய நீங்க காண விரும்ப மாட்டீங்க, நீங்க அதை வெறுப்பீங்க. அதனால எப்பெல்லாம் நீங்க நுழைவீங்களோ வீட்டுக்குள்ள அனுமதி கேட்டு போங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன அஜீப்! குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜினாவை பத்தி பேசும்போது ஜினாவுடைய ஆயத், அதுடன் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுறது கத்லுடைய ஆயத், கொலையுடைய ஆயத். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வ மக்தவ் வ ஸாஅ சபீலா வலா தக்துலு النفس التي حرم الله الا بالحق ولا تقتلوا النفس التي حرم الله الا بالحق. இது அல்லாஹ் இந்த தொடர்பை எங்களுக்கு விளங்குதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நிலைக்கு ஓவர் நைட் இரவில் தூங்கினோம், காலையில எலுமினத்துடன் எங்களுக்கு இந்த உணர்வுகள் மாறிட்டு உணர்வுகள் இலக்கல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, பல வருடங்களாக ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் சிஸ்டமேட்டிக்காக முள்ள இந்த வெக்கத்தை இழந்து வந்து, அன்புக்குரிய சகோதரர்களே, அதனுடைய கடைசியில நாம் அந்த மனித நேகத்தையே இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த ரமதானில் ஆயிரக்கணக்கான மக்கள் பலஸ்தீனில் கொலை செய்யப்பட்டார்கள். இது பிரதானமான நியூஸாக இல்ல. பர்மாவில், உலகத்துல பல நாடுகளில் இப்படியான கொலைகள், அநியாயமாக கொலைகள் நடந்து கொண்டிருக்குது. சிறுவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உலக மக்களுக்கு எந்தவித கன்சர்னான ஒரு விஷயமாக இல்ல, ஒரு மிக முக்கியமான விடயமாக இல்ல. இன்றைக்கு ஊடகத்தில் இதை பத்தி யாரும் பேசுறதில்ல, அது முடிஞ்சு. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கேயோ போன ஒரு விடயத்தை, எங்கேயோ போன ஒரு கூத்த ஊடகம் ஒவ்வொரு நாளும் பேசும். எங்களோட உம்மத்தும் எங்களோட வாலிபர்களும் அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். எங்கேயோ ஒரு திசையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடிப்படை காரணம் எங்களுடைய பணங்களில் ஹராம் கலக்கப்பட்டிருக்குது.
நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சுத்தமான முறையில் அதுதான் எல்லா விடயத்திலையும் ரூஹானியத்தெல்லாம் போயிட்டு இருக்குது. நம்முடைய நாட்டை நாம் எடுத்து பார்த்தா 2500க்கும் மேல மஸ்ஜிதுகள், 200 சுற்றம் மதரசாக்கள், அதே போல தக்கியாக்கள். இது நாம் எடுத்தோம் என்றா சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள், முஸ்லிம் மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய நிறுவனங்கள் ஏராளம், மனிதனை மனித புனிதர்களாக மாற்றக்கூடிய நிறுவனங்கள் ஏராளம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலத்தில் சின்ன கொஞ்சம் இடங்கள் தான் மனிதனை மனிதனாகவும் மனித புனிதர்களாக மாற்றக்கூடிய நிறுவனங்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்தார்கள், மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்தார். இதுக்குரிய அடிப்படை காரணம், இது அனைத்திலையும் ஹராம் கலக்கப்பட்டிருக்குது. இது ஒரு ரூபத்தை போல, ஒரு பிக்சரை பார்க்கிறோம், ஒரு யானையுடைய பூச்சத்தை பார்த்தா அதை யானையாக போறல்ல. ஒரு பழத்தை நாங்க பார்க்கிறோம், அதனுடைய ரூபம் இருக்குது, அது பழம் அல்ல, அது பழத்துடைய ரூபம். அதே நிலைதான் முஸ்லிம் உலகத்துக்காக இருக்குது. மஸ்ஜிதுகள் என்ற பேர்ல இருக்குது, ஆனா மஸ்ஜிதுகள் அல்ல. மதரசாக்கள் பேர்ல இருக்குது, ஆனா அது மதரசாக்கள் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹான் காக்கள் என்று சொல்லி, பள்ளிக்கூடங்களின் சொல்லி, தக்கியாக்களின் சொல்லி அதனுடைய பேர்ல இருக்குது. அது எந்த சிறந்த மனிதர்களை உருவாக்க வேண்டுமோ அது உருவாக்குதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இந்த மனிதன் மிகவும் தாழ்ந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டவர்களும் நல்ல அமல் செய்றவர்களை தவிர. அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டும் நாம் சிறந்த நிலைக்கு வாரத்துக்குரிய ஒரே ஃபார்முலா தான், அதே நிலைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 5 நபிமார்களுக்கு எந்த வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அந்த எல்லா வேதங்களுடைய சுருக்கத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கிறான். இதை கொண்டுதான் திரும்பவும் மனிதர்களை மனித புனிதர்களாக மாற்ற முடியும். அந்த நிலைக்கு ஈமானையும் இந்த நல்ல அமலுடைய நிலைக்கு மாற்ற முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, மிகவும் கவலைக்குரிய நிலைமை, முஸ்லிம் என்ற பேர், ஹாஜியார் என்ற பேர், ஆலிம் என்ற பேர், பட்டதாரிகள் நிறைய இருக்கிறார்கள். ஆனா செயல்பாடுகள் அதை விட மிகவும் மிகவும் கேவலமான மோசமான நிலையில் இருக்குது. ஹஜ்ஜியும் ஒரு வியாபாரமாக மாறிட்டு, ஹஜ்ஜியும் ஒரு தொழிலாக மாறிட்டு, யாரையும் நம்ப முடியாத ஒரு காலமாக இருக்குது. சமூகத்தை வித்தாவது, தாயை வித்தாவது எந்த ஒரு மானமும் இல்லை. அது எதையும் நாங்கள் அர்ப்பணம் செய்து என்னுடைய பணம், எனக்கு வரக்கூடிய, எனக்குன்னு இருக்கிறத நான் பெற்றுக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிலைக்கு முஸ்லிம் சமூகம் மாறிக்கொண்டிருக்குது. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களுடைய பிரதான சோதனைக்குரிய அடிப்படை காரணம் இதாவாக இருக்குது, அடிப்படை காரணம் இதுவாக இருக்குது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் எங்களுடைய கவனங்களை திசை திருப்ப வேண்டிய இடம் என்ன? நான் ஒரு சிறந்த மனிதனாக மாறும். இந்த மனிதாக இந்த குணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு இடம்தான் மஸ்ஜிதாக இருக்குது. எனக்கு எப்படி இந்த மஸ்ஜிதுடன், அல்லாஹுடன், அல்லாஹுடைய குர்ஆனுடன், அது உள்ளவர்களுடன் எனக்கு எப்படி உறவை உண்டாக்க முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் எல்லோருடைய பொறுப்பாக இருக்குது. எல்லோரும் நாம் முயற்சி செய்யணும். அப்படி இல்லைண்டா நாம் எல்லோரும் ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்யறத போல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கப்பல் தாண்டா, நாங்க எல்லாரும் தாளோனும் அதே ஒரு நிலையில தான் இருக்கிறோம். நாம் எல்லோரும் இந்த உலகத்துல இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மனித இனமே இந்த மோசமான நிலைக்கு போனா அதுக்கு வரக்கூடிய அதாபும் கோபமும் எங்கள் எல்லோருக்கும் வரும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலையை நாம் எல்லோரும் மாற்ற வேண்டும். இந்த நற்குணங்களை நாம் உருவாக்க வேண்டும். இந்த மனித குணங்களை உருவாக்குறதுக்கு பிரதானமானதான் எங்களோட சம்பாத்தியத்தை நாம் ஹலாலாக்குவோம். அதே போல வெக்கத்தை பாதுகாப்போம். என்ன கிழமையில இருக்குதுண்டா, இப்ப அநாகரிகம் எல்லாம் நாகரிகமாக மாற இருக்குது. அறக்குறையாக ஆடை அணிகிறது அது ஒரு நாகரிகமாக இருக்குது. முழுதாக மறைக்கிறது அது அநாகரிகமாக மாறி இருக்குது. அது ஒரு பயங்கரவாதமாக மாறி இருக்குது. அந்த நிலையிலே கவலைக்குரிய விடயம் என்னண்டா, எங்களோட முஸ்லிம்கள் கூட இந்த விடயத்தில் நாங்க தயங்குறோம், பயந்திருக்கிறோம். இந்த நிலம் என்ன, நாங்க விட்டு கொடுப்போம், பரவாயில்ல, எங்களுக்கு சம்பாதிக்க தந்தா போதும், இதெல்லாம் நாங்க விட்டுடுவோம், எங்களுக்கு நிம்மதியா வாழொட்டா போதும், எங்களெல்லாம் விட்டுருவோம், நாங்க இதெல்லாம் பரவாயில்ல என்ற நிலையில தான் நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம். சும்மா நாம் வாழாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, எப்ப நாங்க அல்லாஹ்வை மறந்து வாழ்வோமோ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், நாங்க எங்களையே மறந்துடுவோம். அதனுடைய ஆபத்து என்னண்டா, நான் எங்களையே மறந்தோம்னா பைத்தியக்காரனை போல. பைத்தியக்காரனுக்கு நான் யாரு, எனக்கு இந்த மதிப்பு இருக்குது, நான் இன்னார் என்ற இன்னொரு உணர்வு இல்லை. அவன் நினைச்சதை போல சமூகத்துல நடப்பான், நினைச்சதை போல ரோட்ல போவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள் நாம் அவர்களே மறக்க வைப்போம்.
அவர்களுக்கு எந்த ஒரு உணர்வும் இருக்காது. நினைச்ச போல இருப்பாங்க, அங்க போவாங்க இங்க போவாங்க, பைத்தியக்காரர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிரங்கமாக உசுர் இருக்கிறது போல இருக்கும், ஆனா உசுர் இல்ல, பைத்தியக்காரர்களை போல அவங்க எல்லாரும் இருந்து கொண்டிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஆபத் எங்கள் எல்லோருக்கும் யாருக்கு வர முன்னால நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களோட குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். போன வருடம் இந்த ஒரு சம்பவம், தன்னுடைய பெற்றார்களை கொலை செய்த சம்பவத்தை நான் இந்த மிம்பர்லே தான் சொன்னேன். இப்படியான ஒரு விடயம் எங்க நாட்டை நடந்திருக்குது. இது ஒரு பயங்கரமான உண்டு. இது அந்நிய சமூகத்தில் நடந்திருக்குது. ஆனா எங்களை யாருக்குமே அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியாது. நாளைக்கு அது எங்கட சமூகத்தில் நடக்கும், எங்கட குடும்பத்தில் நடக்கும் என்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வருஷம் கிடக்கல்ல, அது எங்கட சமூகத்தில் அது நடந்து கொண்டிருக்குது. ஒரு வருஷம் போகல, எங்கட சமூகத்துல நடந்து கொண்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப எங்கட சமூகத்துல எங்கேயோ ஒரு கிராமத்துல நடந்துச்சு, என்ன அவர் பள்ளிக்கு வரல என்றெல்லாம் காரணம் சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் நாம் அதை புறக்கணிச்சு அதை மறந்து அதை கண்டும் காணாத போல இருந்தோம் என்றா அன்புக்குரிய சகோதரர், நாளைக்கு எங்கட வீட்டுல நடக்கும், அது வரைக்கும் எங்களை யாருக்குமே தெரியாது, நடக்கும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லோரும் ஒன்றுபடுவோம், இந்த மனித நேகத்தை பாதுகாப்போம், மனித குணத்தை நாம் உயர்த்துவோம். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். அல்லாஹ்வின் மீது ஆഖിറാவின் மீது ஈமானுடைய உழைப்புகளில் ஈடுபடுவோம். நல்ல அமல்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்போம். மஸ்ஜிதுகளின் மூலமாகவும் குர்ஆனுடன் நெருக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்த குணங்களை பெற்றுக்கொள்வோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த குணத்தை பாதுகாத்து சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றெடுத்த தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் முழு மனித சமுதாயத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் மனித சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹ் இந்த சிறந்த குணங்களை பாதுகாத்த அந்த குணத்துடனே வாழ்ந்த அந்த குணத்துடனே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாயாக.